நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட தொகுதி மறுவரையறை மசோதா தோல்வியடைந்தது. அங்கு மசோதா நிறைவேறுவதற்கு 360 வாக்குகள் தேவை என்ற நிலையில் 278 வாக்குகளே ஆதரவாக கிடைத்திருக்கின்றன. இன்று வாக்களித்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 489. இதில் 278 ஆதரவாகவும் 211 தேவையில்லை என்றும் வாக்குகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் மகளிர் இடஒதுக்கீட்டுக்காக மத்திய அரசு கொண்டு வந்த அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா தோல்வி அடைந்திருக்கிறது. 3/2 பங்கு பெரும்பான்மை இல்லாத காரணத்தால் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா நிறைவேறுவதற்கான தொகுதி மறுவரையறை மசோதா நிறைவேறுவதற்கான வாக்கெடுப்பு இன்று நடைபெற்றது. இந்த வாக்கெடுப்பில் 489 பேர் வாக்களித்து இருக்கிறார்கள். இந்த 480 பேர் வாக்களித்ததில் 3/2 பங்கு பெரும்பான்மை இல்லாததால் 278 பேர் எஸ், 211 பேர் நோ என்று கூறியிருக்கிறார்கள். அப்ஸ்டைன் என்றக்கூடிய புறக்கணித்தவர்கள் எவரும் இல்லை. இதில் 3/2 பங்கு பெரும்பான்மை கிடைக்காததால் தொகுதி மறுவரையறைக்கு காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்திருந்த சூழ்நிலையில் தொகுதி மறுவரையறை மசோதா தோல்வி அடைந்திருக்கிறது. இந்த தொகுதி மறுவரையறை மசோதா மீதான வாக்கெடுப்பில் இப்போது பாரதிய ஜனதா கட்சி அரசுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக கருதப்படுகிறது. மகளிர் இடஒதுக்கீடு மசோதா, தொகுதி மறுவரையறை மசோதா, அரசியலமைப்பு திருத்த மசோதா என 3 மசோதாக்களின் மீதான இந்த வாக்கெடுப்பு இப்போது தோல்வி அடைந்திருக்கிறது. இதில் இன்று வாக்களித்த ஒட்டுமொத்த எம்பிக்களின் எண்ணிக்கை 489. இதில் 3/2 பங்கு பெரும்பான்மை இல்லாத காரணத்தால் தொகுதி மறுவரையறை மசோதாவுக்கு ஆதரவாக 278 வாக்குகளும் எதிராக 211 வாக்குகளும் அங்கு கிட்டத்தட்ட இரண்டுக்கும் இடையே அந்த 3/2 பங்கு மெஜாரிட்டி என்ற அந்த ஆதரவு இல்லாத சூழ்நிலையில் இந்த மகளிர் இடஒதுக்கீடு மசோதா மற்றும் தொகுதி மறுவரையறை மசோதா தோல்வியடைந்திருக்கிறது. இது பாரதிய ஜனதா கட்சி அரசுக்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது. மசோதா வெற்றி பெறுவதற்கு தேவையான வாக்குகள் 326. இன்று 489 வாக்குகள் மொத்தமாக பதிவாகியுள்ள சூழ்நிலையில் 326 வாக்குகள், அதாவது இன்று அவைக்கு வந்த மொத்த உறுப்பினர்களில் 3/2 பங்கு வாக்குகள் பெற்றால் மட்டுமே அந்த மசோதா நிறைவேறும். ஏற்கனவே மக்களவையில் உள்ள அந்த ஒட்டுமொத்த எண்ணிக்கையில் 540 பேரில் 360 என்ற 2/3 மெஜாரிட்டி கிடைக்க வேண்டும். ஆனால் இன்று அவைக்கு வந்தவர்கள் 489, அதில் 2/3 மெஜாரிட்டி 326. ஆனால் கிடைத்தது 278. தேவையில்லை என வாக்களித்தது 211. அதாவது அந்த 326 வாக்குகள் கிடைக்காத காரணத்தினால் இப்போது மகளிர் இடஒதுக்கீடு மசோதா, தொகுதி மறு வரையறை மசோதா மற்றும் அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா, இந்த 131வது திருத்த மசோதா 2026 ஆக 3 மசோதாக்களும் தோல்வி அடைந்திருக்கிறது. மசோதா வெற்றி பெற 326 வாக்குகள் தேவை என்ற நிலையில் 278 வாக்குகளே பெற்றிருப்பதால் பெண்கள் இடஒதுக்கீடு தொகுதி மறுவரையறை மசோதா தோல்வி அடைந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று அவைக்கு வந்திருந்த 489 எம்பிக்கள் வாக்களித்ததில் 3/2 பங்கு மெஜாரிட்டி பெறுவதற்கு 326 எம்பிக்களின் ஆதரவு தேவை. ஆனால் 278 எம்பிக்களின் ஆதரவு மட்டுமே கிடைத்ததால் அங்கு மசோதா தோல்வி அடைந்ததாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது தொகுதி மறுவரையறை மசோதா மற்றும் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா ஆகிய 3 மசோதாக்களும் வாக்கெடுப்பில் தோல்வி அடைந்திருக்கிறது. இது மத்திய அரசுக்கு மிக பெரும் ஒரு பின்னடைவாக கருதப்படுகிறது. இந்தியா கூட்டணி மற்றும் எதிர்க்கட்சி எம்பிக்களுக்கு ஒரு மிக முக்கியமான வெற்றியாக கருதப்படுகிறது. மகளிர் இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவதற்கான அரசியலமைப்பு சட்டம் 131வது சட்ட திருத்தத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த மசோதா இன்று வாக்கெடுப்பு நடைபெற்றது. இந்த வாக்கெடுப்பில் 489 பேர் வாக்களித்ததில் 3/2 பங்கு 326 என்ற எண்ணிக்கையை பெற முடியாமல் 278 என்ற எண்ணிக்கையை மட்டுமே பெற்றதால் இந்த 3 மசோதாக்களும் தோல்வி அடைந்ததாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது.